ஹாய் வாங்க, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மட்டன் குழம்பு, 3 கிலோ மட்டனு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாம் ஒரு வீட்டில் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரே ஆசை. எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கிறப்ப தான் நம்ம வந்து ஒன்றா இப்படி சமைச்சு சாப்பிட முடியும். வாரம் நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன்லாம் செய்வோம். இருந்தாலும் இப்படி வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிறது வந்து ஒரு தனி ஒரு கலாட்டாக நல்லா ஃபன்னாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து மட்டன் குழம்பு நல்லா செய்வார். அவர் வந்து நான் செய்கிறேன்னாரு. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து 3 கிலோ மட்டன்னால ஒரு குக்கரில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணுவார் அவர் வந்து. நீங்களாம் கறி குழம்புக்கு கருவேப்பிலை போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவார். கருவேப்பிலை போட்டு அதுக்குள்ளே அங்கிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கழுவிட்டு இருந்தோம். சிக்கன் கழுவிட்டு ஒரு பக்கம் ரைஸ் ஊற வச்சுட்டு ரசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து சைவம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன அடுப்பில் வந்து, ஏன்னா பெரிய அடுப்பு ஒரே ஒரு அடுப்பு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சின்ன அடுப்பில் வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து சாம்பார், ரசம், வடை, பாயாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணன் அதுக்குள்ளே இங்கே வந்து அண்ணனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், வெளியில் வச்சு சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெங்காயம், பூண்டு எல்லாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள் மிக்ஸியில் உள்ள எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டோம். இங்கே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதிலே தண்ணி விடும், அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாலியாக வந்து நம்ம வாரம் என்ன தான் வீட்டில் மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்டாலும் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து இப்படி சமைச்சு சாப்பிட்றது பிள்ளைங்களோட ஜாலியாக அதுங்களுக்கும் ஒரு மைண்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் சரி இப்படி இந்த வாரம் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம், செய்கிறோம். ஒரு நாள் ஃப்ரீயாக போய் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் இன்றைக்கி டேரா போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறி வதங்கிட்டு இருக்கையிலே மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா. நாங்களாம் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகா சேர்ப்போம். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா தண்ணி விடுது பாருங்கள். மட்டன் குழம்பு மட்டனுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து ஒரு இது செஞ்சு வச்சுருக்குறோம், அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு. அதுக்குள்ளேயும் வந்து இங்கே லிட் போட்டு மூடி வச்சிட்டாரு. நல்லா வதங்கட்டும், கறி நல்லா வதங்கி தண்ணி விடட்டும். கறி எவ்வளோக்குளோ வதங்குதோ அப்போ தான் வந்து மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கறி வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு எல்லாம் வந்து அதை வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா. இதை வந்து மற்றது வந்து வீட்டில் கடையில் வாங்கிட்டோம், மட்டன் மசாலா வாங்கியிருக்கிறோம். அதை நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டு, நான் தக்காளி ஆட் பண்ணல. தக்காளி அதுக்குள்ளே என்ன கட் பண்ணி கொடுக்கல. தக்காளி போட மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை தக்காளி இப்போ தான் போடுவாரா என்னன்னு தெரியல. தக்காளி கட் பண்ணி கொடுத்தோம். இப்போ தக்காளி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுறது தான். நல்லா மட்டன் வந்து ஒரு 5-6 விசில் வேகட்டும். 5-6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. மட்டன் நல்லா தண்ணி விடுது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்றி குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயும் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சிருவோம் நாங்கள். இதில் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டாலும் வெங்காயம் தக்காளியோடு வதக்கி அரைக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட், குழம்பு சூப்பராக இருக்கும். அதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா வதங்குறத வந்து நம்ம வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். உங்களுக்கு முழு வீடியோ வேணும்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் மட்டன் குழம்பு வைக்கல போடுறோம். இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுங்களே வந்து வெங்காயம், தக்காளி, மட்டன் குழம்பு தூள், மட்டன் குழம்பு மசாலா, கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாம் நல்லா வதக்கி வச்சுருக்கிறோம். இதை ஆற வச்சு ஒரு ஃப்ரெண்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். அரைச்சி குண்டானில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டாச்சு. ஸ்ட்ராங்காக செமையாக ஒரு டீ போட்டாச்சு. இப்போ வந்து அரைச்சதெல்லாம் சேர்த்து இதுக்கு வெளியில் ஒரு குண்டானில் வச்சு குழம்பு கூட்டிடலாம். நாங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் போட மாட்டோம், ஏன்னா கடையில் அந்த மட்டன் மசாலா நல்லாயிருக்கும். அதனால தான் சரி அந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மட்டன் மசாலாவே சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் சேர்க்கலாம், நாங்கள் சேர்ப்போம். ஆனால் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண அண்ணன் வந்து இல்லை வந்து கடையிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி அப்படியே ஒன்றா ஒரு 4-5 ஃபேமிலி மட்டும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ, இப்போ எங்களுக்கு குழம்பு வந்து இருந்தாலும் மிச்சம் இருந்தாலும் நைட்டு இட்லிக்கு ஆயிக்கும். அதனால தான் சரி குழம்பு கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து குழம்பு கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலான்னு கேட்டாங்க. ஓகே, தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டோம். அதுங்களே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டி எடுத்து நான் மீன் பரட்டி வச்சிட்றேன்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு. அதுக்கு வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மசாலா தூள், இஞ்சி பூண்டு
உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம், ஏன்னா மசாலா தூள்லே இருக்கும். நல்லா போட்டு பெரட்டி மீனை ஒரு பக்கம் குளிப்பாட்டி காய வைக்கலான்ட்டு 2 பேரும் அதை எடுத்து மீனை வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாளுங்க. லெமன் இல்லை, லெமன் புழிஞ்சு விட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? குக்கர் வந்து மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. மட்டனை வந்து 5 விசில் விட்டோம். அதுலேயே வந்து நல்லா வந்து மட்டன் நல்லா பஞ்சு போல் வந்துருச்சு. இப்போ அந்த மட்டன் வெந்ததை அப்படியே தூக்கி அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குல்ல, அதில் வந்து எல்லாம் ஊற்றி போதும் குழம்பு, இது போதும் குழம்புன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்தோம். காரம் சாப்பிடுவோம், இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காண்டி வந்து போதும், ஓகே இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. அதுங்களே மீனை வந்து நல்லா அங்கே பாருங்கள், நல்லா மேக்கப் போடுறாளுங்க 2 பேரும். மேக்கப் போட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிட்ருக்காளுங்க. அதுங்களையும் சரி பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காயை உடச்சி, தேங்காய் வேணும்னு சொல்லி தேங்காய் உடைக்கையில் எனக்கு தண்ணி வேணும் உனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தேங்காயை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் உடனே எண்ணெய் ரொம்ப அதிகமாக விட்டுருக்காங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் போடணும். அது சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டுக்கலாம். வரமிளகா வந்து உள்ளே இருக்க விதையை எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ வரமிளகா போட்டுக்குங்க. இதுக்கு மெயினான விஷயம் வந்து வரமிளகாயும் சின்ன வெங்காயம் தான். நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் வந்து பிள்ளைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாளுங்க. அதனால வந்து சரி இது செஞ்சிடலான்ட்டு. ஏன்னா காலையில் தான் சிக்கன் கிரேவி வச்சு இட்லி ஊற்றினோம். சரி ஓயாமல் சிக்கன் கிரேவி வேணாம், வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதில் வந்து அண்ணன் வந்து எக்ஸ்போர்ட்டு, அதனால் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணிடலான்ட்டு அதை வந்து செஞ்சுக்கலான்னு ஓகே அது முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம், அந்த தேங்காய், அந்த வரமிளகா நல்லா வதங்கி வந்துச்சு. இஞ்சி பூண்டு வந்து தனியாக அரைச்சிட்டாங்க, தனியாக அரைச்சாச்சு. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் ஒரு ஆள் கழுவிட்டு இருந்தோம். சிக்கன் நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு அதில் போட்டாச்சு. வேணும்னா வந்து உங்களுக்கு சிக்கன் மசாலா நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணாமல் அப்படியே இதிலே சுருள உப்பு போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டிங்கனாவே வந்து கறி செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடையில வந்து வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் தான் இன்றைக்கி வந்து லைட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பட்டை கிராம் நம்ம எதுவும் சேர்க்கலை. இது வந்து ஸ்பெஷல் மசாலா வீட்டில் அரைச்சது, இதுக்குன்னே தனியாக அரைச்சது. அந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா லைட்டாக கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னோம். சரி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா பாருங்கள் கறி வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். சுருள கறி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கறியை சுருள வதக்கி எடுத்துக்கிட்டு ஓகே பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா கறி நல்லா சுண்டி வரையில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா உப்பு அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணலை. இப்போ வந்து உப்பு கறி நல்லா வதங்கி வரட்டும்ப்பா அப்புறம் உப்பு போட்டுக்கலான்ட்டாங்க. பாருங்கள் கறி வந்து எவ்வளோ முக்கால் பதத்துக்கு வந்து வதங்கி வந்துருச்சு. அந்த எண்ணெயிலே தண்ணி கூட தொளிக்கல, அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்பப்போ மூடி எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது அவ்வளோதான், இது சாப்டர் க்ளோஸ். ஓகே பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இப்போ மீன் வந்து பிள்ளைங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணலான்னு வாங்கினோம். அது தலையும் வாழையும் என்ன பண்ணுறது, சரி ஒரு மீன் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக புளி தக்காளி உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து கொடுத்துட்டோம். அண்ணனே வந்து தாளிச்சிட்டாங்க. பாருங்கள் ஃபயர் ஆகிடுச்சு வேறு, அப்படியே செம்ம ஃபயரான சமையல் இன்றைக்கி. எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணுவோம். நாங்களாம் வந்து மீன் குழம்பு பச்சை மிளகா ஆட் பண்ணுவோம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு புளியும் தக்காளி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் நல்லா ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருக்குது மீன் குழம்பு கொஞ்சம், ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டில் செய்கிறா இருந்தால் வெங்காயம் தக்காளி வதக்கி கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம். சரி தண்ணியாக இருக்குது கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு செஞ்ச தேங்காய் கொஞ்சம் மீதி இருந்தது, அது நீ எனக்கு கூட உனக்கு கூட நாலு சரி அதையும் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் அரைச்சி தலையில் ஊற்றி விட்டுலான்னு சொல்லிட்டு தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு ஒரு ஃப்ரெண்டு போய் அரைக்க போயிட்டான். இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் இதை தலையில் போட்டு
நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வர கேப்பில் போய் தேங்காய் அரைச்சி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணலான்ட்டு வரமிளகா, கசகசா, பச்சை மிளகா, தேங்காய் நல்லா அரைச்சி பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. ஏன்னா அதிலே நாங்கள் கையும் கழுவி விட்ருவோம், தேங்காய் அரைக்கிலே கையும் கழுவியாச்சு. இப்படி தான் எங்கள் வீட்டில் கழுவி 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 ஊற்றுவோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்குறோம். அது வந்து சாதம் வடிச்சிக்கலான்னு சொன்னோம். சரி இல்லை வேண்டாம், குக்கர்லேயே வச்சுக்கலாம், பிள்ளைங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து குக்கரில் ஊற வச்சு அப்படியே உப்பெல்லாம் போட்டு, நாங்கள் வந்து சாப்பாட்டில் உப்பு போடுவோம், போட்டு அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாளுங்க. அதுக்குள்ளேயே மீன் நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சு. இப்போ தலையும் வாழையும் போட்டு, தலையும் வாழை மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல தலையும் வாழையும் போட்டு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சுவையாக மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா எம்மியாக நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குதா. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்க்குறதுட்டிங்கன்னா ஒரு பக்கம் முட்டை வேக வச்சிடலாம். நாங்கள் வந்து உள்ளே வந்து முட்டையும் கொஞ்சம் ரசம், முட்டை வேக வச்சுட்டு ரசம் கொஞ்சம் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு அடுப்பு தான் இருக்குது, பண்ண முடியாதுன்ட்டு மீன் குழம்பு இறக்கிட்டாரான்னா, சரி இதில் நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு குக்கரை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பாடு வைக்க சொல்லிட்டோம். சாப்பாடை வந்து ஒரு 2 விசில் ஏன்னா அரிசி ஊற வச்சிட்டோம், 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் சரி மீன் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. பிள்ளைங்களாம் பசிக்குதுனும் சாப்பாடு போட்டு மட்டன் குழம்பு, இவர் மட்டன் சாப்பிட மாட்டாராம், அதனால் மட்டன் குழம்பு ஊற்றி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சாச்சு. பக்கத்தில் இருக்கவர் எனக்கு ஊற்றலையான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இதில் அண்ணன் பிள்ளைங்க, ஃப்ரெண்டோட பிள்ளைங்க எல்லாம், ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சி எல்லாம் இப்படி தான் பழகுவோம். எங்களோட சண்டேஸ் வந்து இப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக வெத்தலை பாக்கோட முடிச்சாச்சு. ஓகே பாய், தேங்க்யூ.